அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம். சவுக்குக்கு என்ன ஆகும்? சிறையில் எப்படி இருக்கிறாரு? குறிப்பாக சொல்லணும்னா, அவர் மேல குண்டர் சட்டம் பாயுமா? அடுத்தடுத்து என்ன வழக்குகள் அவர் மேல போடப்படுகிறது? இப்படி பலவிதமான செய்திகள் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. அது என்ன? அவர் மீது பல வழக்குகள் போடலாம், குண்டர் சட்டம் போடலாம் அப்படின்னு ஆலோசனை நடந்ததாகவும் அது இப்போதைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறான். இப்போதைக்குன்னா இந்த நிமிடம் வரைக்கும். ஏன்னா இவர்களுக்கு சில சட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல 2 தடவை சவுக்கு சங்கர் மேல இதே மாதிரி குண்டர் சட்டம் போட்டு அது விலக்கிக் கொள்ளப்பட்டது. தேர்தல் நேரத்துல இது பூதாகரமாகும் அப்படின்னு மேலிடம் நினைக்குதாம். இது ஒரு பக்கம். ஆனாலும் தொடர்ந்து காவல்துறை இல்லை இல்லை அவர் மேல குண்டாஸ் ஆக்ட் போடணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறாங்களாம். இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக இன்னைக்கு காவல்துறையில உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் அணி திரண்டு இருக்கிறாங்களாம். சரி, இவங்க எல்லாம் யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற ஒருவரை போட்டு திமுக தமிழ்நாட்டை வழிநடத்திட்டு இருக்கிறாங்க. இதற்கு தகுதியானவர்கள் சீமா அகர்வால், ராஜீவ்குமார், ரத்தோர் இவங்க எல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர்கள மாதிரி பல பேர் வெளியில புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் பல விஷயங்களில் சவுக்குக்கு ஆதரவாக இன்னைக்கு களம் இறங்க போறாங்களாம். இது நீருபூத்த நெருப்பாக அப்படியே ஓடிட்டே இருக்கு. ஒருவேளை சவுக்கு சங்கருக்கு இவங்க வேற ஏதாவது நிறைய கேஸ் போட்டாங்கன்னா அது பல விளைவுகளை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் ஓய்வு பெற்ற நீதியரசர் மார்க்கண்டேய கட்ஜு, அவர் மட்டும் இல்லாம இன்னொரு 56 ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் ஒன்னு சேர்ந்து இருக்கிறாங்களாம். அடுத்து சவுக்கு சங்கர் வெளியே வருவதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? தொடர்ந்து கிரிமினல் வழக்காகவே சவுக்கு சங்கர் மேல பதியப்பட்டிருக்கு. எல்லா வழக்கிலும் ஒரே பேட்டர்ன். என்னது? 1,00,000 ரூபாய் கேட்டு மிரட்டினாரு. 1,00,000 ரூபாவை பறிச்சுக்கிட்டாரு. 10,00,000 ரூபாய் கேட்டு மிரட்டினாரு. ஏன்னா காவல்துறைக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அவங்க நீங்க புகார் எழுதி கேட்டா கூட என்னை அடிக்க பாய்ந்தார், என்னை காயத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொன்னாதான் அந்த கேஸ் நிக்கும். போலீஸ் ட்ரைனிங்ல அதுதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதே மாதிரி ஒரு பேட்டர்னை இன்னைக்கு சவுக்கு சங்கர் வழக்குல பார்க்க முடியுது. இந்த வழக்கை எப்படி உடைக்கணும் அப்படிங்கறதில்ல. இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய சில பேர் தீவிரமா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பழனிசாமி இதுக்கு பெருசா குரல் கொடுக்கல. அதிமுக ஆதரவா அவர் பேசிட்டு இருந்தாலும் அதிமுக ஐடி விங்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவருக்கு சங்கர் பர்சனலா பிடிக்காது. அதனால இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் பழனிசாமிக்கு அவர் ஒரு நெருக்கடி கொடுத்து இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம். ஏன்னா அந்த கிரிமினல் வழக்கு ஒருவேளை உண்மையிலேயே அவர் மிரட்டுனதா ஃபூட்டேஜ் வெளியிட்டா நமக்கு சிக்கலாயிரும். பொறுத்திருந்து நம்ம கண்டனம் தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டாராம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சவுக்கு அவர்களை எப்படியும் உள்ள வைக்கணும்னு ஒரு டீமும், அவரை உள்ள வைக்கிறதுல இருந்து தடுக்கணும்னு ஒரு டீமும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதே மாதிரி அவர் அலுவலகத்துல சிசிடிவி ஃபூட்டேஜ்ல ஏதாவது பதிவாகி இருந்ததா? ஏன்னா அந்த பாதிக்கப்பட்டவர் சொன்ன டேட்ல ஏதாவது நடந்ததா அப்படிங்கறத பார்க்கணும். இன்னொரு பக்கம் முக்கியமான விஷயம், அவர்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன லேப்டாப்ல புதுசா ஏதாவது ஃபூட்டேஜை ஏத்தி அதையும் அவருக்கு எதிரான ஆதாரமாக சமர்ப்பிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறதுதான் வந்த தகவல். 4-5 மாதங்கள் அவரை உள்ள வைக்கலாமா வேணாமான்னு பெரிய ஆலோசனை நடந்துட்டே இருக்கிறான். எப்படி இருந்தாலும் இது திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர்தான்